அனைவருக்கும் வணக்கம். நமது பள்ளியின் எஸ்எம்சி அக்கவுண்டான கனரா பேங்க் எஸ்என்ஏ அக்கவுண்டிலிருந்து வெண்டர்ஸ் அக்கவுண்டிற்கு மேக்கர் ஐடியை பயன்படுத்தி பேமெண்ட் இனிஷியேட் செய்வது எப்படி? மேக்கர் ஐடியில் இனிஷியேட் செய்த பேமெண்ட்டை செக்கர் ஐடியில் அப்ரூவ் செய்வது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பாரில் கனரா சிஎஸ்எஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் சிஎஸ்எஸ் அப்ளிகேஷன்ஸ் நியூ யூஆர்எல் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கிளிக் ஹியர் டு லாகின் இன் சிஎஸ்எஸ் அப்ளிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா SNA/CNA லாகின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே அட்மின் லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எனேபிள் ஆகலை அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஜூம் பெர்சன்டேஜை 90 அப்படின்னு சொல்லி குறைச்சிக்கோங்க. குறைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அப்பையும் எனேபிள் ஆகலை அப்படின்னு சொன்னால் திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜூமை 80% அளவுக்கு குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அட்மின் லாகின் யூசிங் நெட் பேங்கிங் யூசர் நேம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். இப்போ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் நேம் அண்ட் கேப்ஸா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல யூசர் நேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நமது பள்ளிக்கான மேக்கர் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பள்ளிக்கும் பார்த்தீங்கன்னா 2 விதமான யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க. மேக்கர் ஐடி அண்ட் செக்கர் ஐடி. மேக்கர் ஐடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 2 பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று லாகினுக்கான பாஸ்வேர்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷனுக்கான பாஸ்வேர்ட். அதே மாதிரி செக்கர் ஐடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் லாகினுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட், டிரான்சாக்ஷனுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நமது பள்ளிக்கான மேக்கர் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. மேக்கர் ஐடி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ மேக்கர் ஐடியில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸில் எம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 9 டிஜிட்டில் நம்பர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கர் ஐடி. சி அப்படின்னு போட்டு அதே நம்பர்ஸ் 9 டிஜிட்டில் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து செக்கர் ஐடி. ஸோ நமது பள்ளிக்கான மேக்கர் ஐடியை இங்கே என்டர் பண்ணிட்டு இங்கே தெரியக்கூடிய கேப்ஸாவை என்டர் பண்ணிட்டு லாகின் வித் நெட் பேங்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அடிஷனலாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு நெட் பேங்கிங் இருக்கும். இந்த இடத்துல அங்கே என்ன மேக்கர் ஐடி என்டர் பண்ணீங்களோ அதே மேக்கர் ஐடியை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல மேக்கர் ஐடிக்கான லாகினுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேஜ் கொஞ்சம் உங்களுக்கு ரீலோட் ஆகி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நமது பள்ளிக்கான எஸ்என்ஏ அக்கௌண்ட்டுக்கு மேக்கர் ஐடியை பயன்படுத்தி ஓப்பன் பண்ண எஸ்என்ஏ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் மூணாவதா பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூணாவதா பேமெண்ட் ஃபைல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா இனிஷியேட் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் நம்பர் வில் பி ஆட்டோ பாப்புலேட்டர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நமது பள்ளியினுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பேயி டைப் வெண்டர், டிரான்சாக்ஷன் நேச்சர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், டிரான்சாக்ஷன் பர்பஸ் பேமெண்ட், டிரான்சாக்ஷன் டைப் நியூ, ஃபினான்சியல் இயர் 2024 இருக்கும். நீங்க இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா என்டர் பண்ண வேண்டாம் மற்றும் அண்டு சேஞ்ச் பண்ணவும் வேண்டாம். நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னு சொன்னா ப்ராஜெக்ட் ஐடின்னு இருக்கும். ஸோ அதுவும் நீங்க எதுவும் என்டர் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் நரேஷன் வந்துக்கோங்க. நரேஷன்ல நீங்க எதற்காக இந்த பேமெண்ட் வந்து வெண்டர்ஸுக்கு இனிஷியேட் பண்றீங்க அப்படின்ற ரீசனை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடையில வந்து பீரோ வாங்கியிருக்கீங்க, அதுக்காக தான் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது இந்த பேமெண்ட் வந்து இனிஷியேட் பண்றீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் பீரோ அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. அல்லது கூலிக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேமெண்ட் இனிஷியேட் பண்றீங்கன்னு சொன்னா அந்த ஒர்க்கை என்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கான கூலி அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டூடெண்ட் அட்மிஷன் கேம்பெயினுக்கான பேனருக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஸோ அதனால நான் அதை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்காக பேமெண்ட் இனிஷியேட் பண்றோமோ அதை வந்து நரேஷன்ல நம்ம என்டர் பண்ணணும். ஸோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சாங்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனை பில் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோமோ ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பில் அப்படின்னு சொன்னா 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பில் ஜென்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல நீங்க வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. சாங்ஷன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் 3 பில் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணதுனால ஸோ இது வந்து எனக்கு 4வது பில். நெக்ஸ்ட் ஸ்லாஷ் போட்டுக்கோங்க.
இது ஸ்கூல் கிராண்ட்ஸ் அப்படின்றனால எஸ்ஜி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது 2024 இது வந்து நம்மளா பார்த்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லி குடுக்குறது தான். ஜஸ்ட் நீங்க 1ன்னு போட்டு எஸ்எம்சி அந்த மாரி கூட குடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சாங்ஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு டேட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சாங்ஷன் பண்ண போறோம். ஸோ அதனால இன்னைக்கு டேட்டையே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சாங்ஷன் காப்பி நீங்க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அப்லோட் பண்ண வேண்டாம். திரும்ப ரிமார்க்ஸ் அப்படின்ற இடத்துல மேல நரேஷன்ல என்ன என்டர் பண்ணீங்களோ அத அப்படியே காப்பி பண்ணி கீழ என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அத காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரிமார்க்ஸ் அப்படின்ற இடத்துல பேஸ்ட் குடுத்துருங்க. குடுத்துட்டு நெக்ஸ்ட் கீழ ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. வந்துட்டு சேவ் ஃபைல் குடுத்துருங்க. கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய சேவ் ஃபைல் குடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஃபைல் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஜெனரேட் ஆகும். அந்த ஆர்டர் ஐடில பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இயரா இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா, மந்த். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேட். அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஐடியா இருக்கும். ஸோ அந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்தரா நெக்ஸ்ட் பேமெண்ட் இனிஷியேட் பண்றதுக்கும் சரி, நெக்ஸ்ட் பேமெண்ட் அப்ரூவல் பண்றதுக்கும் இந்த ஐடி வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இன்டர் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, ப்ரொசீட் டூ செலக்டிங் பெனிஃபிஷியரி ஆர் வெண்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. ஸோ இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ அந்த ஆர்டர் ஐடி ஸோ எதுக்காக அதுக்கான நரேஷனும் இருக்கும் பாருங்க. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அட்மிஷன் கேம்பெயின் பேனர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ என்ன ரீசனுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பேமெண்ட் இனிஷியேட் பண்றோமோ அந்த டீடைல்ஸும், அதற்கான ஆர்டர் ஐடியும் வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர்டர் ஐடி ஜெனரேட் ஆனதுக்கு அப்புறமா இன்கேஸ் லாக் அவுட் ஆயிருச்சுன்னு சொன்னா, திரும்ப நீங்க லாகின் பண்ணி இந்த பேஜ் வந்துக்கோங்க. திரும்ப லாகின் பண்ணிட்டு பேமெண்ட்ட கிளிக் பண்ணி, பேமெண்ட் ஃபைல கிளிக் பண்ணி, இனிஷியேட் பேமெண்ட்ட கிளிக் பண்ணி, புதுசா நீங்க ஆர்டர் ஐடி வந்து ஜெனரேட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நீங்க ஜெனரேட் பண்ண ஆர்டர் ஐடிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் இனிஷியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப பேமெண்ட்டே கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் ஃபைல கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழ வந்தீங்கன்னா, ஆட் பெனிஃபிஷியரி அண்ட் வெண்டர் டீடைல்ஸ் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த பேஜ் ஆர்டர் நம்பர் செலக்ட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ திரும்ப அந்த செலக்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய டவுன் ஆரோவ கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆர்டர் ஐடி அண்ட் அதுக்கான நரேஷன்ஸோட வந்துரும் பாருங்க. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அட்மிஷன் கேம்பெயின் பேனர் அப்படின்னு சொல்லி வந்துரும். அத செலக்ட் பண்ணிட்டு ஃபெட்ச் குடுத்துருங்க. ஃபெட்ச் குடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன ரீசனுக்காக அமௌண்ட் சென்ட் பண்றோம் அப்படின்றது தான் ஆர்டர் ஐடி. நெக்ஸ்ட் செலக்ட் வெண்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. வெண்டார் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடைக்காரர். ஸோ அந்த பேனர் அடிச்சதுக்காக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 500 அந்த கடைக்கு வந்து சென்ட் பண்ண போறோம். ஸோ அந்த கடைக்காரருக்கான அதாவது வெண்டருக்கான பிஎஃப்எம்எஸ் கோடு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க டைரக்ட்டா அந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு ஃபெட்ச் குடுத்துக்கோங்க. வெண்டர்ஸினுடைய பிஎஃப்எம்எஸ் கோடு தெரியல அப்படின்னு சொன்னா, ஃபைண்ட் வெண்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. அந்த ஃபைண்ட் வெண்டார கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, வெண்டார்ஸினுடைய பிஎஃப்எம்எஸ் கோட நம்ம 5 வழிகள்ல சர்ச் பண்ணிக்கலாம். அவருடைய நேம், அவருடைய அக்கவுண்ட் நம்பர், அவருடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் ஆதார் நம்பர். இந்த 5 வழிகள்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வெண்டார்ஸினுடைய அக்கவுண்ட் நம்பர வச்சு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அந்த வெண்டார்ஸினுடைய அக்கவுண்ட் நம்பர் அங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சர்ச் குடுத்துருங்க. குடுத்துட்டீங்கன்னா, கீழ வெண்டார்ஸினுடைய நேம், அவருடைய பிஎஃப்எம்எஸ் கோடு வந்துரும். ஒருவேள நீங்க சர்ச் குடுத்து வரல அப்படின்னு சொன்னா, அவங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணல. நம்ம தான் புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வெண்டார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆல்ரெடி ஆட் பண்ணி அவருக்கு வந்து பிஎஃப்எம்எஸ் கோடு வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ அதனால அது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த செலக்ட்ட கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அந்த வெண்டார்ஸ் வந்து இங்க செலக்ட் ஆயிருவாரு. நெக்ஸ்ட் இங்க தெரியக்கூடிய ஃபெட்ச்ச கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபெட்ஸ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வெண்டார் கோடு, வெண்டாருடைய நேம், பிஎஃப்எம்எஸ் நேம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய அக்கவுண்ட் நம்பர் வந்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. அதாவது நம்மளுடைய எஸ்எம்சி அக்கவுண்ட்க்கு
அனுப்பக்கூடிய ஒவ்வொரு அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு காம்போனன்ட் கோட் அண்ட் காம்போனன்ட் நேம்ல தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ, இப்ப குடுத்திருக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்டூடண்ட் அட்மிஷன் கேம்பெயின் தொடர்பா ஒரு ரூ. 2000 குடுத்திருக்காங்க. ஸோ, அதுக்கான காம்போனன்ட் கோடும் தெரியணும். அதுக்கான காம்போனன்ட் நேமும் தெரியணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற பத்தி நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ, இந்த காம்போனன்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் சிஆர்சில இருந்து நமக்கு பிஆர்டி மூலமா நமக்கு வந்து சென்ட் பண்ணிருவாங்க. ஸோ, அத நீங்க இந்த இடத்துல அந்த கோட வந்து சரியான கோட வந்து நீங்க என்டர் பண்ணணும். அதுக்கு செலக்ட் காம்போனன்ட்ட கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அடிஷனலா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ, அதுக்கான காம்போனன்ட் கோட இங்க ஃபில்டர் காம்போனன்ட்ன்னு இருக்கு பாருங்க. இங்க கிளிக் பண்ணி அதுக்கான காம்போனன்ட் கோட என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ, எஃப் டாட் ஸோ, இந்த மாரி கோட் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னாவே பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துரும். f.01.09.01 கம்யூனிட்டி அண்ட் மொபிலைசேஷன் எலிமெண்டரின்னு இருக்கும். ஸோ, அந்த காம்போனன்ட் கோட செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொசீட் கேட்கும். ப்ரொசீட் குடுத்துருங்க. குடுத்துட்டீங்கன்னு சொன்னா, ஸோ அந்த காம்போனன்ட் கோடும் செலக்ட் ஆயிரும். காம்போனன்ட் நேமும் வந்துரும். ஸோ இதுக்கு லிமிட் அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா 2000. ஸோ 2000க்கு மேல நம்ம அதிகமா செலவு பண்ண முடியாது. ஸோ அதிகபட்சமே பார்த்தீங்கன்னா 2000 தான். ஸோ அதுல டோட்டல் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000. நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் அந்த ஸ்டூடண்ட் அட்மிஷன் கேம்பெயினுக்காக குடுக்கப்பட்ட 2000த்துல இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமௌண்ட்டுமே செலவு பண்ணாதனால இந்த இடத்துல வந்து 0 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அவைலபிள் லிமிட் வந்து 2000. ஸோ அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பேனருக்காக நம்ம ஒரு 500 வந்து அந்த வெண்டருக்கு அனுப்ப போறோம். ஸோ அதனால 500 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க 500 என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா, நெக்ஸ்ட் இங்க கிரெடிட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி 500 டிஃபால்ட்டாவே ஆட்டோ அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட் பே டைப்ன்னு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூன்னு இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு ஆட் காம்போனன்ட் குடுத்துருங்க. ஸோ ஒவ்வொரு பேமெண்ட்டுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியேட் பண்ணும்பொழுது காம்போனன்ட் கோட் அண்ட் காம்போனன்ட் நேம் கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கணும். மாத்தி என்டர் பண்ணிறாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழ ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. வந்துட்டீங்கன்னு சொன்னா, ஸோ காம்போனன்ட் கோடு, காம்போனன்ட் நேம், பேயி டைப், எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம வந்து இப்ப இனிஷியேட் பண்ண போறோம் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே குடுத்திருப்பாங்க. ஸோ கிராண்ட் டோட்டல் அமௌண்ட் அண்ட் கிராண்ட் அமௌண்ட், டாக்ஸபிள் அமௌண்ட்லாம் குடுத்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய ஆட் வெண்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ரெக்கார்ட் ஆர்டர்டுன்னு சொல்லி வந்துரும். ஓகே குடுத்துக்கோங்க. ஓகே குடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னா, பெனிஃபிஷியரி ஆடட் அப்படின்னு சொல்லி வந்துரும். ஸோ ஆர்டர் நம்பர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பெனிஃபிஷியரியினுடைய கோட், அவருடைய நேம், என்ன அமௌண்ட், அவருடைய பேங்க் டீடைல்ஸ் அண்ட் அவருடைய ஆதார் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், எவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்துரும். ஸோ இது கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. தவறா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கூட நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டோட்டல் அமௌண்ட், அவருக்கு எவ்வளவு கிரெடிட் ஆகணும், எவ்வளவு பெனிஃபிஷியரி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், ஒருத்தர் தான். ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ திரும்ப இதுல தவறுகள் இருந்துச்சுன்னா, இங்க தெரியக்கூடிய ப்ளூ கலர் ரிஜெக்ட்ட கிளிக் பண்ணி கூட நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இங்க தெரியக்கூடிய செலக்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, நெட் பேங்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இனிஷியேட் பேமெண்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலர்ல இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பேஜ் லோட் ஆயிட்டு இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாரி ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து வந்துரும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க மேக்கர் ஐடிய பயன்படுத்தி லாகின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மேக்கர் ஐடிக்கான டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட என்டர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஓகே குடுத்துக்கோங்க. ஓகே குடுத்துட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் திரும்ப ஒரு விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல மேக்கர் ஐடிய என்டர் பண்ணிட்டு, மேக்கர் ஐடிக்கான டிரான்சாக்ஷன்க்கான பாஸ்வேர்ட என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல மேக்கர் ஐடி அண்ட் மேக்கர் ஐடிக்கான டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா, பேமெண்ட் இனிஷியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி ஃபார் த ஆர்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆர்டர் நம்பருக்கு வந்து பேமெண்ட் இனிஷியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த என்டர் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேக்கர் ஐடிய லாக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, செக்கர் ஐடியில போயிட்டு நம்ம அப்ரூவல் குடுக்கணும். ஸோ அதுக்கு மேக்கர் ஐடிய லாக் அவுட் பண்ணிக்கோங்க. திரும்ப கிளிக் ஹியர் டு லாகின் அகைன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப இந்த 3 டாட்ட கிளிக் பண்ணி ஜூம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 80% கம்மி பண்ணிக்கோங்க. அட்மின் லாகின் யூசிங் நெட் பேங்கிங் யூசர் நேம கிளிக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் இந்த இடத்துல யூசர் நேம் அப்படின்ற இடத்துல செக்கர் ஐடிக்கான யூசர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய கேப்சாவை என்டர் பண்ணிட்டு லாகின் வித் நெட் பேங்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. செக்கர் ஐடியை என்டர் பண்ணிட்டு கேப்சாவை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு லாகின் வித் நெட் பேங்கிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இடத்துல திரும்ப செக்கர் ஐடியை என்டர் பண்ணிட்டு செக்கர் ஐடிக்கான லாகினுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கான செக்கர் ஐடிக்கான ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஜூமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மேக்கர் ஐடியில் பேமெண்ட் இனிஷியேட் பண்ணதை செக்கர் ஐடியில் அப்ரூவல் பண்ணுவதற்கு 4வதா இருக்கக்கூடிய அப்ரூவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4வதா பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா திரும்ப மறுபடியும் அப்ரூவ் பேமெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் நம்பர் செலக்ட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே செலக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஆராவை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண ஆர்டர் ஐடி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபெட்ச் கொடுத்துருங்க. ஃபெட்ச் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு டீடைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஆர்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபைல் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அக்கௌண்ட்ல இருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்றோம். ஸோ என்ன ரீசனுக்காக பண்றோம், சாங்ஷன் நம்பர், சாங்ஷன் டேட்டு போன்ற டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்டர்னுடைய நேம், அவருடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்ஐ கோட், எவ்வளோ அமௌண்ட் வந்து அவருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம், அவருடைய பெனிஃபிஷியரி கோட், பிஎஃப்எம்எஸ் கோட் எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். இங்கேயும் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரிஜெக்டை கிளிக் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அப்ரூவல் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் அமௌண்ட் 500, டோட்டல் கிரெடிட் அமௌண்ட் 500 அப்படின்னு சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட் அப்ரூவ் வித் நெட் பேங்கிங் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நம்ம செக்கர் ஐடியில் லாகின் பண்ணியிருக்கோம். இப்போ செக்கர் ஐடிக்கான டிரான்சாக்ஷனுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க. அதாவது செக்கர் ஐடி அண்ட் செக்கர் ஐடிக்கான டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை என்டர் பண்ணணும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்கர் ஐடி அண்ட் செக்கர் ஐடிக்கான டிரான்சாக்ஷனுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணணும். செக்கர் ஐடி அண்ட் செக்கர் ஐடிக்கான டிரான்சாக்ஷனுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிருங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். அதாவது பேமெண்ட் அப்ரூவ்டு சக்சஸ்ஃபுல்லி ஃபார் த ஆர்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப மறுபடியும் அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ரீலோட் ஆகும். வெயிட் பண்ணிக்கோங்க. ரீலோட் ஆகிட்டு திரும்ப மறுபடியும் இந்த மாதிரி ஆர்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா எந்த ஒரு ஆர்டர் நம்பரும் இருக்காது. ஆல்ரெடி நம்ம ஒரு ஆர்டர் நம்பர் ஜென்ரேட் பண்ணி வச்சிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்ரூவல் கொடுத்தாச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நோ ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியக்கூடிய லாக் அவுட்டை கிளிக் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான்